ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக் துருவம் அகாடமில இருந்து. ஓகே, நம்ம 8th நியூ புக் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசன் வந்து பார்க்க போகிறோம். 4th லெசனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வி கரையிலே அப்படிங்கிற டாப்பிக்கில் முதல் செயல் பகுதி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கல்வி அழகே அழகு அப்படிங்கிற செயல் பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. மனிதர்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அணிகலன்களை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு தங்கம், வெள்ளி இது மாதிரியான உலோகங்களால் செய்யப்பட்ட அணிகலன்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் வந்து எது அப்படிங்கிறத இந்த நீதிநெறி விளக்கப்பாடல்ல கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது மனிதனுடைய அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் வந்து எது அப்படிங்கறத நீதிநெறி விளக்கப்பாடல்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அந்த பாடல் வரிகள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூ வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குமர குருபரர் அப்படின்றவர் தான். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன் வந்து தேவையில்லை. அதாவது இப்ப ஒரு டைமண்ட் இருக்குன்னா அது பளபளன்னு இருக்கும். சரிங்களா? அது அழகு சேர்க்கறதுக்கு வேற அணிகலன்கள் வந்து தேவையில்லை. ஏன்னா அதுவே அழகுதான். அதே மாதிரி கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வி தான் அழகு. சரிங்களா? அதுக்கு எந்த ஒரு அணிகலன்களோ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வி தான் அழகு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு குமர குருபரர். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் வந்து பார்த்துடலாம். கலன் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முற்ற அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நூல்வெளியில வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? குமரகுருபரர் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதே மாதிரி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில நிறைய சிற்றிலக்கியங்களை வந்து படைச்சிருக்காரு. கந்தர் கலிவெண்பா, கைலை களம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். சரிங்களா? இது மாதிரியான நூல்கள்லாம் இவர் படைச்சிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை வந்து சுட்டி காட்டுறதுனால இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த நூல்ல 13ஆம் பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நமக்கு கொடுத்திருக்கிற பாடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் அப்படிங்கறதுல 13ஆம் பாடல் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதை கொஸ்டின் ஃபார்மேட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரகுருபரர் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? அதே மாதிரி அவர் படைத்த நூல்களோட பெயர் கொடுத்து இந்த நூல்களோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க. குமர குருபரர். சரிங்களா? உதாரணத்துக்கு கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குமர குருபரர். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூல்ல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 102 வெண்பாக்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் பகுதியோட புக் பேக் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கற்றவருக்கு அழகு தருவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கல்வி. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி. கற்றவருக்கு அழகு தருவது கல்விதான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கலன் பிளஸ் அல்லால். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கலன் பிளஸ் அல்லால். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் 8th நியூ புக் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4th லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் செயல் பகுதி வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? பேலன்ஸ் உள்ளது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.